அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்பானியின் சட்டங்கள் தொடர்பாக ஒருவர் எத்தனை நாட்கள் குர்பானி கொடுத்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே குர்பானியினுடைய ஆரம்ப நேரம் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்போம். ஒருவர் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்ட பிறகுதான் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்பாக யாரேனும் ஒருவர் தன்னுடைய பிராணியை அறுத்து விடுவார்கள் என்றால் அது குர்பானியாக கருத்தில் கொள்ளப்படாது. அது இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட ஒரு பிராணிதானே ஒழிய அது இறைவனுடைய பார்வையில் குர்பானி என்ற வணக்கமாக மாறாது என்பதற்கு பல நபிமொழிகள் இருக்கிறது. அப்போ குர்பானியினுடைய துவக்க நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்ட பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நபிகளார் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. இப்படி இருக்கும் பட்சத்தில் குர்பானி கொடுப்பதனுடைய துவக்க நேரம் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்ட பிறகு என்றால் எத்தனை நாட்களுக்குள் அவர் குர்பானி கொடுத்து விட வேண்டும்? துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாளான பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுப்பதற்கான அனுமதி இருக்கிறதா அல்லது இன்னும் கூடுதலான நாட்கள் இருக்கிறதா என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 22வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது லியஷ்ஹது மனாஃபி அலஹும், அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி ஐயாமின் மஅலூமாத் அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளின் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி அறுத்து பலியிடுவதற்காக வருவார்கள் என்று இறைவன் ஹஜ்ஜினுடைய வணக்கங்களை பற்றி அதனுடைய கிரிகைகளை பற்றி சுட்டி காட்டும் பொழுது குர்பானியையும் ஹஜ்ஜினுடைய ஒரு வணக்கமாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த இடத்துல ஃபி ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்ற வாசகத்தையும் பயன்படுத்தி இருக்கிறான். அறியப்பட்ட நாட்கள் என்றாலே அது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள். அரபு இலக்கணத்துல ஒரு நாள் என்பதற்கு யௌம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பன்மை தான் ஐயாம், பல நாட்கள். இந்த இடத்துல அல்லாஹ் ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்று பன்மையாக இறைவன் சொல்லி காட்டுவது அது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் தான் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அது ஒரு நாள் அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள். அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். எத்தனை நாட்கள் என்பது வேறு. ஆனால் அது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது குர்பானி கொடுப்பதனுடைய அந்த நாட்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் தான். அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்களில் அல்லாஹ் வழங்கிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அறுப்பார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் மட்டும்தான் ஒருவர் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது தவறான ஒரு கருத்து. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் இருக்கிறது, அந்த நாட்களில் குர்பானி கொடுத்து கொள்ளலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். சரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் என்றால் எதுவரையிலும் நாம் குர்பானி கொடுக்கலாம்? இந்த வசனத்தில் இருந்தே அதனுடைய விடையையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் குர்பானியை ஹஜ்ஜினுடைய ஒரு வணக்கமாகத்தான சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் எப்பொழுது வரை நீடிக்கிறது? அதனுடைய இறுதி நேரத்தை பாருங்கள். ஐயாமு தஷ்ரீக்கினுடைய கடைசி நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 13ஆம் நாளில்தான் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் மொத்தமாக முடிவடையுது. அதற்கு பிறகு எந்த ஒரு கிரிகையும் இல்லை. அந்த நாளுக்கு பிறகு எந்த கிரிகையும் கிடையாது. ஐயாமு தஷ்ரீக்கினுடைய கடைசி நாளில் தான் எல்லா கிரிகைகளும் முடிவடைகிறது. அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளில் ஒன்றாக இந்த குர்பானி இருக்கும் பொழுது இதையும் ஐயாமு தஷ்ரீக்கினுடைய இறுதி நாட்கள் வரையிலும் நாம் அறுப்பதை நீடித்துக் கொள்ளலாம் என்று நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள், துவக்க நேரம் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்ட பிறகு அதனுடைய இறுதி நேரம் பொறுத்த வரையிலும் அது ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் முடிவடையக்கூடிய நாளான ஐயாமு தஷ்ரீக்கினுடைய கடைசி நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 13ஆம் நாள் வரை நீடிக்கிறது என்பதுதான் இந்த குர்பானியை அறுப்பதற்குரிய நாட்களாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நாளில் தான் குர்பானி கொடுக்கணும் என்பது தவறான ஒரு கருத்து. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் துல்ஹஜ் 10, 11, 12, 13 மொத்தம் 4 நாள். இந்த நாட்களில் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் முடிவடையக்கூடிய அந்த நாள் வரை
இந்த நாட்களில் ஒருவர் குர்பானி கொடுப்பாரே ஆனால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த குர்பானி என்ற வணக்கத்தை நாம் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.